நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிக்காக யாரெல்லாம் துன்புற்று மரித்தார்களோ அவர்களாம் தூயவர்களாக கருதப்படுகிறார்கள். இன்றைக்கு சகல பரிசுத்தவான்கள் தினமாக, தூயவர்கள் தினமாக, ஆல் செயின்ட்ஸ் டேவாக உலகத்தில் இருக்க அத்தனை திருச்சபையிலும் கொண்டாடிட்டு வரோங்க. அதாவது நம்ம மத்தியிலே வாழ்ந்து மரித்து தூய்மையான வாழ்வு வாழ்ந்து மரித்தவர்கள் கடவுளுடைய திருமணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. அதாவது முதல்ல பத்தின கிபி 4ஆம் நூற்றாண்டுல மே மாதம் 13ஆம் தேதி எடசாவில தான் முதலிலே இந்த ஆல் செயின்ட்ஸ் டே, சகல பரிசுத்தவான்கள் திருநாள் கொண்டாடினாங்க. ஏன் இதை கொண்டாடினாங்கன்னா, போலிகார்ப் என்பவர் ஆதி திருச்சபையின் தந்தையாக இருந்தவர் மிகப்பெரிய ஒரு சீரிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கடவுளை குறித்து அழகாய் திருமறை வழியாக கொடுத்தவர். அநேக அந்த திருமறைக்கு விளக்க உரைகள் எழுதினவர். சிறந்த ஒரு தந்தையாக இவர் போற்றப்பட்டார். அப்ப இவர் என்ன செய்தார்? நீதிமானாய் வாழ்ந்த இவர் மரித்து போனார். இவர் மரித்து போன உடனே மக்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு நீதிமானை நம்ம இழந்து விட்டோம்னு சொல்லி அவருடைய மரணத்தை மக்கள் கொண்டாட ஆரம்பித்தாங்க. எப்படி கொண்டாடினாக்கா, உலகத்துல அவர் மரித்தார், ஆனால் விண்ணகத்தில் அவருடைய வாழ்வு துவங்கி இருக்கிறது. அவர் அங்கே பிறந்து இருக்கிறார், விண்ணகத்துல பிறந்து இருக்கிறார். ஆகவே ஹாப்பி பர்த்டே இன் ஹெவன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த போலிகார்ப்பை கொண்டாடினார்கள். அவருடைய இறந்த பிறகு அவருடைய சரித்த அந்த எலும்புகள், மண்டை ஓடு இதெல்லாம் வைத்து ஒரு ஆலயத்தில் வைத்து அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு பூஜை போட்டு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது திருச்சபை வளர ஆரம்பிக்கிறது. கிபி 787 தான் நிசையாவில 2ஆம் அந்த பொது சங்கம் கூடுகிறது, கவுன்சில் கூடுது. அந்த கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் மரித்தவருடைய அந்த சரீரத்திலிருந்து அந்த எலும்புகளை எல்லாம் நீங்கள் வைத்து அதெல்லாம் நீங்க வழிபடக்கூடாது. ஆகவே அதையெல்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது, கடவுளுக்கு மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை நீங்க செலுத்தணும்னு சொல்லி அங்க நெசியாவில அவர்களுக்கான கற்பித்தலை கொடுக்குறாங்க. அதன் பிறகு அதையெல்லாம் மாற்றம் செய்கிறது. இது பாத்தீங்கன்னா சிறப்பாய் வாழ்ந்து மரித்தவர்களை நினைவு கூறுகிற ஒன்று. அப்ப நம்ம மத்தியில நிறைய பேர் சிறப்பாய் வாழ்ந்து செயின்ட்ஸாக போயிருக்கிறாங்க. சமீபத்துல அன்னை தெரசா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செயின்டா மாறி இருக்கிறாங்க. அப்ப இறைப்பணி செய்து மக்களுக்கு நன்மை செய்து உழைத்து அப்படி எல்லாருக்கும் அவர்கள் நீதிமானாய் வாழ்ந்து குற்றம் ஏதும் இல்லாமல், யாருமே இப்ப அன்னை தெரசாவை யாருமே தவறா சொல்லவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி நீதிமானாய் வாழ்ந்த கடவுளுடைய அடியவர்கள், மரித்தவர்கள் எல்லாம் நீதிமான்களாக்கப்படுகிறாங்க. அவங்களெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கூட நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூறலாம். யாரெல்லாம் நீதிக்காக உண்மையாக ஊழியம் செய்து மரித்தார்களோ அவர்கள் எல்லாம் நாம் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த சகல பரிசுத்த வான்கள் திருநாளை கொண்டாடி வருகிற நேரத்தில் நம் மத்தியிலே வாழ்ந்து மரித்த அத்தனை தூயவர்களையும் அத்தனை கடவுளுடைய ஊழியக்காரர்களையும் நாம் நினைத்து இறைவன் நன்றி சொல்லுவோம். நாமும் நீதிமான்களாய் வாழ, தூய்மையான வாழ்வை வாழ கடவுள் நமக்கு துணை செய்யட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வான்களுடைய தினத்தை கொண்டாடி வருகிற நேரத்திலே ஆண்டவர் நீர் எங்களோடு தங்கியும் நாங்களும் தூய்மையாய் வாழ கிருபை தாரும். ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்.